இந்திய இசையினுடைய புகழ்பெற்ற பின்னணி பாடகியும் பல தலைமுறைகளுடைய மனதை தன்னுடைய மந்திர குரலால் கவர்ந்த இசை ஜாம்பவானுமான ஜானகி அம்மா நேற்று இரவு காலமாயிருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தி இப்போ இசை ரசிகர்கள் மற்றும் திரையுலகினரை ஆழ்ந்த துயரத்தில் ஆழ்த்தியிருக்குங்க. இவர் 17க்கும் மேற்பட்ட மொழிகளில் 40,000த்திற்கும் அதிகமான பாடல்களை பாடியுள்ளார் அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயம். தன்னுடைய காந்த குரலால் எல்லாரையுமே கட்டி போட்டு வச்சிருந்தவங்க. தமிழ் திரையுலகினுடைய பிரபலமான முன்னணி பாடகி ஜானகி அம்மா தன்னுடைய 88வது வயதில் வயது மூப்பு காரணமாக காலமாகியிருக்காங்க. தமிழ், மலையாளம், தெலுங்கு அது மட்டும் இல்லாமல் ஜப்பானீஸ், ஜெர்மன் உள்ளிட்ட வெளிநாட்டு மொழிகளிலும் பாடினவர் அப்படின்றதும் ஒரு முக்கியமான விஷயங்க. கலை திறமைக்காக பல விருதுகளை பெற்றவர். தென்னிந்தியாவினுடைய நைட்டிங்கல் அப்படின்னு அன்போடு அழைக்கப்பட்ட இவர் இந்தியாவினுடைய உயரிய விருதுகளில் ஒன்றான கலைமாமணி விருது மற்றும் பல மாநில அரசுகளின் விருதுகளை பெற்றிருக்காரு. இன்னைக்கு இவருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு அப்படின்னு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய சிஎம் அவர்கள் தெரிவித்திருக்காரு. அவர் தன்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை ஜானகி அம்மாவுக்காக பதிவிட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இசை உலகில் தனக்கென முத்திரை பதித்தவங்க ஜானகி அம்மா. இவங்க பார்த்தீங்கன்னா பிரபலமான இசையமைப்பாளர்கள், அதாவது கேவி மகாதேவன், எம்எஸ் விஸ்வநாதன், இளையராஜா அவர்லேருந்து ஏஆர் ரஹ்மான் வரைக்குமே, அனிருத் வரைக்குமே பல தலைமுறை இசையமைப்பாளர்களுடைய இசையில் பாடியிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 5 தலைமுறை கதாநாயகிகளுக்கு குரல் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். கொஞ்சம் சிலங்கை படத்தில் இடம்பெற்ற சிங்காரவேலன் தேவா அப்படின்ற பாடல், 16 வயது நிலைய திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செந்தூர பூவே, சலங்கை ஒளி படத்தில் இடம்பெற்ற மௌனமான நேரம், முதல் மரியாதை படத்தில் இடம்பெற்ற ராசாவி உன்ன நம்பி என்ற பாடல். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாருடைய மனதிலும் நீங்கள் இடம் பிடித்திருக்கக்கூடிய பாடல்கள் அப்படின்னே சொல்லலாம். அதை விட தேவர் மகன் படத்தில் இடம்பெற்ற இஞ்சி இடுப்பழகி பாடல்கள் ரொம்ப ரொம்ப பிரபலமான பாடலும் கூட. வயது மூப்பு காரணமாக ஓய்வெடுத்து வந்த பாடகி ஜானகி அம்மா மைசூரில் அவருடைய இல்லத்தில் நேற்று காலமாயிருக்காங்க. அவருடைய மறைவு செய்தி வெளியானதை தொடர்ந்து ஒட்டுமொத்த இந்திய திரையுலகினரும் லட்சக்கணக்கான இசை ரசிகர்களும் ஆழ்ந்த அதிர்ச்சியிலும் கண்ணீரிலும் மூழ்கியிருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பலரும் இரங்கல்களை தெரிவித்து வரக்கூடிய நிலையில் தற்போது தமிழகத்தினுடைய முதல் அமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களும் இரங்கல் தெரிவித்துள்ளாருங்க. அவருடைய அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாங்க ஜானகி அம்மாவை பற்றி அப்படின்னா, இந்திய திரையிசை உலகத்தில் தனக்குன்னு தனித்துவமான குரலால் பல தலைமுறைகளுடைய இதயங்களை வென்று பழம்பெரும் பின்னணி பாடகியாக இருந்தவங்க தான் திருமதி ஜானகி அம்மா. அவங்களுடைய மறைவு எனக்கு மிகுந்த வேதனை அளிக்குது அப்படின்னு பதிவிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இது மாதிரி நிறைய மொழிகளில் ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடி இசை உலகுக்குன்னு அழியாத முத்திரையை பதித்தவரும் இவர் தாங்க. பல முறை தேசிய திரைப்பட விருதுகள் உள்ளிட்ட எண்ணற்ற உயரிய விருதுகளை பெற்றிருக்கிறாரு. தன்னுடைய இனிமையான குரல், உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய அபார திறன் மற்றும் இசைக்கான அர்ப்பணிப்பு அப்படின்னு நிறைய விஷயங்களை இவங்ககிட்ட சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இந்த ஒரு காரணங்களால தான் இன்றைக்குமே அவங்க ரசிகர்களுடைய மனங்களில் வென்றிருக்காங்க, நிலைத்து இருக்காங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்க விஷயம். அவருடைய மறைவு இந்திய இசை உலகிற்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு அப்படின்னும் அவர் குறிப்பிட்டிருக்காரு. சொல்லப்போனால் இது மிகப்பெரிய பேரிழப்பாகவே நான் கருதுகிறேன் அப்படின்ற மாதிரி அவருடைய அறிவிப்பில் தெரிவிச்சிருந்தார். மேலும் அவருடைய பிரிவால் வாடக்கூடிய குடும்பத்தாருக்கும், திரையுலகத்தினருக்கும், இசை கலைஞர்களுக்கும் மற்றும் உலகமிற்கும் இருக்கக்கூடிய கோடான கோடி அவருடைய ரசிகர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக்கிறேன் அப்படின்னு பதிவிட்டிருந்தார். அவருடைய ஆன்மா சாந்தி அடைய நான் பிரார்த்தனை செய்துக்கிறேன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காருங்க. ஸோ விஜய் அவர்களுடைய இந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே மிகப்பெரிய நிகழ்ச்சியை கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட சுமார் 48,000த்துக்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி சாதனை படைத்த ஜானகி அம்மா 2016ஆம் ஆண்டுக்கு அப்புறமா திரைத்துறையில் இருந்து விலகி முழுமையாக ஓய்வெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வயது மூப்பின் காரணமாக அவங்க கர்நாடக மாநிலம் மைசூரில் இருக்கக்கூடிய அவருடைய மகன் குடும்பத்தாரோட தான் வசித்து வந்துட்டுருக்காங்க. சமீபத்தில் தான் அவருடைய மகன், ஒரே ஒரு மகனான முரளி கிருஷ்ணா உடல்நலை குறைவால் திடீர்னு மரணம் அடைந்திருந்தார். தன்னுடைய ஒரே மகனுடைய மறைவு ஜானகி அம்மாவை மன ரீதியாக பெருமளவில் பாதிப்படைய செய்தது அப்படின்னே சொல்லணும். அந்த துயரத்தோடு சேர்த்து வயது முதிர்வும் அவருக்கு இருந்ததுனால உடல்நல குறைவால் அவரையும் அந்த நோயானது தொற்றிக்கிட்டது அப்படின்னே சொல்லணுங்க. ஸோ இந்த நிலையில தான் நேற்று அவருடைய உடல்நிலை ரொம்ப ரொம்ப மோசமடைந்ததை தொடர்ந்து மைசூரில் இருக்கக்கூடிய அப்பல்லோ மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு.
அங்கு அவருக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வந்த நிலையில சிகிச்சை பலனின்றி மாரடைப்பானது ஏற்பட்டு அவருடைய உயிரானது பிரிஞ்சிருக்குங்க. ஜானகி அம்மாவினுடைய உடலுக்கு திரைப்பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள், ரசிகர்கள் எல்லாருமே தங்களுடைய அஞ்சலிகளை செலுத்திட்டு இருக்காங்க. மேலும் அவங்க எல்லாருமே தங்களுடைய அஞ்சலிகளை செலுத்துறதுக்காக பிரத்யேக ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. மைசூரில் இருக்கக்கூடிய மகாராஜா கல்லூரி மைதானத்தில் இன்னைக்கு காலையிலிருந்து ஜானகி அம்மாவினுடைய உடல் பொதுமக்கள் மற்றும் ரசிகர்களுடைய அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்குங்க. இந்திய இசைத்துறைக்கு அவர் ஆற்றின ஒப்பற்ற பங்களிப்பை போற்றக்கூடிய விதமாக ஜானகி அம்மாவினுடைய உடல் முழு அரசு மரியாதையோட அடக்கம் செய்யப்படும் அப்படின்னு பெங்களூர் கர்நாடக அரசு அறிவித்திருக்குங்க. மகாராஜா கல்லூரி மைதானத்தில் அஞ்சலி நிகழ்வுகள் நிறைவடைந்ததுமே இன்னைக்கு பிற்பகல் 3 மணி அளவில் அவருடைய இறுதி ஊர்வலம் தொடங்க போகுது அப்படின்னும், அங்கிருந்து உடல் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு கணியன்குருத் அப்படின்ற இறுதி இடத்துல இறுதி சடங்குகள் முறைப்படி நடத்தப்படும் அப்படின்னும், அந்த இறுதி சடங்கு காவல்துறையினுடைய அரசு மரியாதையோட ஜானகி அம்மாவுடைய உடல் தகனம் செய்யப்படும் அப்படின்னும் அறிவிக்கப்பட்டிருக்குங்க. இதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் அவருடைய மருமகளான உமா, பேரப்பிள்ளைகள் மற்றும் குடும்பத்தார் செய்துட்டு இருக்காங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் அப்படின்னு பல தலைமுறைகளை கடந்து இவருடைய காந்த குரலால் உலகத்தையே கட்டி போட்ட ஒரு மாபெரும் இசை பொக்கிஷத்தினுடைய மறைவு இந்திய இசை வரலாற்றிலே ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகவே கருதப்படுதுங்க. ஸோ ஜானகி அம்மாவினுடைய இறுதி ஊர்வலமானது இன்னைக்கு பிற்பகல் தொடங்கும் அப்படின்னும், அவருடைய உடலானது மைசூரில் தான் நல்லடக்கம் செய்யப்பட போகுது அப்படின்ற மாதிரியும் அறிவிப்புகள் வெளியாகி இருக்கு. முதன்முறையாக இளையராஜா அறிமுகமான படத்துக்கு பாடினவங்களே ஜானகி அம்மா தாங்க. இதுவரைக்கும் 48,000 பாடல்களுக்கு மேலே பாடியிருக்காங்க. கவிஞர் கண்ணதாசன் எழுதின பூஜைக்கு வந்த மலரேவா அப்படின்ற பாடலில் MS விஸ்வநாதன், DK ராமமூர்த்தி இசையில் பாதக காணிக்கை அப்படின்ற படத்துக்காக இவங்க தான் பாடியிருக்காங்க. அதே போல் சுமைதாங்கி என்ற படத்துக்காக BB சீனிவாசனோடு இணைந்து எந்தன் பார்வையின் கேள்விக்கு பதில் என்ன, ஆலயமணி அப்படின்ற படத்தில் தூக்கம் உன் கண்களை, போலீஸ்காரன் மகள் என்ற படத்தில் இந்த மன்றத்தில் ஓடி வரும் ஆகிய பாடல்களையும் இவங்க தான் பாடியிருக்காங்க. அதே போல் எம்ஜிஆர் நடித்த அடிமைப்பெண் என்ற படத்தில் காலத்தை வென்றவன்னி என்ற பாடலை P. சுசீலாவோடு இணைந்து ஜானகி அம்மா தான் பாடியிருக்காங்க. இதுக்கு KV மகாதேவன் இசையமைச்சிருக்காரு. அதே போல் அன்னக்கிளி என்ற படத்தில் அறிமுகமான இளையராஜா இசையில் மச்சானா பார்த்தீங்களா அப்படின்ற பாடலையும் ஜானகி அம்மா தாங்க பாடியிருக்காங்க. ஸோ யாருக்கெல்லாம் மச்சானா பார்த்தீங்களா அப்படின்ற பாடல் பிடிக்கும் அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அதே நேரம் ஜானகி அம்மாவினுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு எல்லாருமே இறைவனையும் பிரார்த்தனை செய்துக்கோங்க. யாருக்கெல்லாம் ஜானகி அம்மாவை பிடிக்குமோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான நிறைய அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய அப்டேட்ஸ் ஆனது அடுத்தடுத்து வர இருக்குது. அது எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம்.